the Apollo Hospital neurosurgeons cut through my skull and tried to find something and found nothing. Totally empty. சத்குரு அவர்களுக்கு உடல்நல சரியில்லாம இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கங்கனா அவர்கள் ரொம்ப உருக்கமாவே அவங்களோட இன்ஸ்டா பக்கத்துல ஒரு போஸ்ட் ஒன்னு வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். ஈஷா யோகாவை நடத்திக்கிட்டு வந்துட்டு இருக்க ஒரு பர்சன் தான் சத்குரு அவர்கள். இவர் எந்த அளவுக்கு ஃபெமிலியர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம அவருக்கு மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. அதனால டெல்லியில உள்ள அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இப்ப ஆபரேஷனும் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. இதை கேள்விப்பட்ட கங்கனா அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு கேட்டா, அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல என்னால ஒரு நிமிஷம் நம்பவே முடியல, கடவுளுக்கே இந்த நிலைமையா அப்படின்னு தான் இருந்துச்சு. இதை கேள்விப்பட்டோனே என் தலையே சுத்திடுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை எல்லாம் நான் கேள்விப்படும் பொழுது உண்மையா பொய்யா அப்படிங்கிற டவுட் தான் இருந்தது. ஆனா ஐசியூல அவர் இருக்கிற மாதிரி அந்த ஒரு போட்டோ பார்த்தோன்னு தான் நான் நம்ப ஆரம்பிச்சேன். ரத்தம், சதை, எலும்பு எல்லாமே அவருக்கு இருக்கு, அவரும் நம்மள மாதிரி தான் அப்பதான் உணர்ந்தேன். ஏன்னா அவர் கூட பழகின வரைக்குமே நான் கடவுளா தான் பார்த்தேன் அப்படின்னு ரொம்ப உருக்கமா சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த செய்தியை கேட்டதுல இருந்தே என்னால ஏத்துக்கவே முடியல. இந்த பூமியே நின்னு போன மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா அவர் குணமடைஞ்சு வந்துடணும், இல்ல அப்படின்னா சூரியனே உதிக்காது அப்படின்னு இவங்க உருக்கமா சொல்லியிருக்க இந்த ஒரு விஷயம் தான் சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.